நானும் போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொடைக்கானல். எஸ் வந்து இன்னும் கல்ட்டல் ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பானு ஸ்டாக்ஸ். நான் உங்கள் பானு. நான் நிறையவே ட்ராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ராவல் வீடியோ தான் இது. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிற்கிற பிளேஸ் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட ஒரு வியூ பாயிண்ட். இது ஒரு ரெசார்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இருந்துச்சு. நாங்கள் டோட்டலாகவே 2 days கொடைக்கானல் பிளான் பண்ணியிருந்தோம். 2 days நாங்கள் எந்த டைம் போனோம்னா தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே ஹாலிடேஸ், ஸ்கூல் பசங்களுக்கு அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு போல். எங்களை மாதிரி எவ்வளோ பேர் வந்து கொடைக்கானல் வந்தாங்கன்னு தெரியல. நிறைய பேர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நியூஸ்லலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கே ரேஞ்ச் இல்லாததுனால எங்களால் நியூஸ் அண்ட் வீடியோஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது, நெட் இல்லாததுனால. அண்ட் கோஇன்சிடென்ட்டாக நாங்கள் ஆல்ரெடி பார்த்தவங்களே ரிப்பீட்டடாக நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்க தங்கச்சியை பாக்குறீங்களா? எவ்வளவு கியூட்டா இருக்கால. ஆக்சுவலி இவ பேர் வந்து நான் வைக்கல, அங்கேயே அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து அங்கேயே கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு அந்த போகிற வரவங்களுக்கெல்லாம் ஹெல்ப், ஃபோட்டோஸ் நிறைய ஹெல்ப் கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அண்ட் அங்கே அழகாக குட்டி குட்டி குட்டியாக தெரியுது இல்லையா வீடு, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதையும் நான் பார்த்துட்டு அண்ட் கொஞ்ச நேரத்தில் தான், இது ஒரு 20 minutesக்குள்ளே ஃபுல்லாகவே பனிமூட்டமாயிடுச்சு. லைக் மேகம்லாம் சூழ்ந்துடுச்சு. அண்ட் அங்கே வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு நாங்கள் கூக்கல் கிளம்பிட்டோம். நாங்கள் கார் எடுத்துட்டு வேற பாயிண்ட் போக போக ஃபுல்லாகவே பனிமூட்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் குணா கேவ் தான் போயிருந்தோம். எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? நாங்கள் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். அதுக்குள்ளே அந்த மரம் கிட்டலாம் ஃபுல்லாகவே மேகம் வந்துருச்சு. யாருக்குமே உள்ளே போனதுலாம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஃபுல்லாக மேகமூட்டத்து கூட தான் உள்ளே போயிருப்பாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விசில் சவுண்டு, பாட்டு சவுண்டு, கத்துற சவுண்டு, அந்த மாதிரி ஒரே வைப்பில் தான் இருந்துச்சு. காலியாக போகிறத விட இந்த மாதிரி நிறைய பேர் கூட இருக்குது சந்தோஷம்தான். அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் நானும் எங்கள் அம்மாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கீழே அப்படியே சடனாக இறங்கி வந்துட்டோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் கீழே வந்திருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே மேலே தான் வந்திருக்காங்க. கால் ஒன்று கூட போகாது, பிகாஸ் ரேஞ்சில் சேஃபாக இருங்க இந்த மாதிரி பிளேஸ் போகிறதுக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் கூக்கால் தான் கிளம்பிட்டு இருந்தோம். இது செகண்ட் டே குணா கேவ் அண்ட் கூக்கால் போகிறது. இந்த அழகு வேற லெவல். அண்ட் நிறைய பேர் வந்து லீவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மே மந்த் சம்மர் ஹாலிடேஸ்ல தான் போயிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் லீவ் கிடைக்கும். அண்ட் சீரியஸா அக்டோபர் டு டிசம்பர் நீங்க போயே ஆகணும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்றதுக்கு. ஃபுல்லா நம்மளை சுத்தி மேகங்கள் சூழ்ந்து ஒரு ஹெவன்ல இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு மைனஸ் என்னன்னா, நீங்க குணா கேவ்ல ஏதாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட் போறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே எதுவுமே ரேஞ்ச் கிடைக்காது. ரேஞ்ச் கிடைக்காதனால நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் திங், நாங்கள் வந்து ஒரு பீக்கான டைம்ல போனது, லைக் தீபாவளி டைம்ல போனதுனால ஃபுல்லாவே டிராஃபிக் தான். 3 hours ஆச்சு 10 kilometers தாண்டறதுக்கே. அண்ட் கொடைக்கானல் யாராவது வரதா இருந்தீங்கன்னா, அதுவுமே பெரியவங்க கூட லைக் அப்பா அம்மா அப்பெல்லாம் வரதா இருந்தா அவங்க ஒருத்தருக்கே 2 பெட்ஷீட் கண்டிப்பா தேவைப்படும். அதுவும் நவம்பர் டு ஜான் டு ஃபெப் வரைக்கும்லாம் ஒருத்தருக்கு 2 பெட்ஷீட் அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் ரொம்ப குளிரும். யங்ஸ்டர்ஸ்னாலே கண்டிப்பா அந்த குளிரை வந்து தாங்க முடியாதுன்ற மாதிரி. நைட் டைம்ல, நான் மார்னிங் டைம்ல சொல்ல, நைட் டைம்ல தூங்குறதுக்கு சொல்றேன். ரொம்ப விரைச்சிரும் கை கால்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் திங், இது நான் வந்து தங்கிட்டு இருந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூ இதுக்கு முன்னாடி கிளிப் அண்ட் இந்த கிளிப்லாம் இது மார்னிங் கிளிப்பு. இதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் போக போக ஆன கிளிப்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ரெசார்ட்டோட நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இவங்க 2 days 2 nights 12K தான் சார்ஜ் பண்ணாங்க. எக்ஸாக்டாக 11K நினைக்கிறேன். அதுவும் நான் ஒரு ரூம் சொல்லலை, 2 ரூமோட சார்ஜ் சொல்லியிருக்கேன். 1 ரூமோட சார்ஜ் அப்ராக்சிமேட்டாக 5.5 to 6K வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பெப்பர் நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக. நெக்ஸ்ட் திங், நீங்கள் ஏதாவது பழம் இல்லைனா காய்கறி வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஆன் தி வேலி அது சுருங்கிடும். நாங்கள் அப்படி தான் கேரட் வாங்கினோம். இங்கே இருக்க வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே போக போக நாங்கள் சென்னைக்கு போக போக சுருங்கிடுச்சு. நிறைய வெஜிடேபிள்ஸ், நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, அவகேரோஸ் அண்ட் ஒரு சில கிழங்கு வகையெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த மாதிரி வாங்குறது ஹானஸ்டாக சொல்லப்போனால் சேஃப் கிடையாது. பிகாஸ் அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஃப்ரூட் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த காய்கறி நம்ம எடுத்துகிட்டு போக சுருங்கிடும் ஹானஸ்டாக சொல்லப்போனால். இதுவே நீங்கள் காரில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை பாப்பா கொடுக்குறதா இருந்தால், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. இங்கே பாருங்கள் நிறைய கார் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்களும் கேரட் வாங்கினோம்.
அண்ட் நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு, எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நான் வேறு ஒரு ஃபோனில் ஷிஃப்ட் பண்ணதுனால. நீங்கள் யாரெல்லாம் தீபாவளி டைமில் கொடைக்கானல் வந்திருக்கீங்க அண்ட் கொடைக்கானல் வந்திருக்கீங்கன்னா என்ன பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள் கைஸ். இவதான் ஏய் திரும்ப 8 GB தான் இருக்கு. குரங்கு போஸ் கொடுக்குது. இங்க ஃபுல்லா குரங்கு. ஏய் ஹலோ ப்ரோ. ஃபுல்லா கியூட்டா போறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.